உன் வாழ்க்கையில் திடீரென மாற இந்த 2 அறிகுறிகள் வந்தால் வாராகி அருள் ஆரம்பம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ உனக்கு சும்மா வரலை. வாராகி பேசுகிறாள் கேளுங்கள். நீ இந்த வீடியோவை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று அர்த்தம். ஆனால் அந்த மாற்றம் வருவதற்கு முன் உன் வாழ்க்கையில் 2 விஷயங்கள் நடக்கும். பலர் அதை துரதிர்ஷ்டம் என்று நினைத்து விடுவார்கள். ஆனால் உண்மையில் அது அருளின் அறிகுறி. அதை புரிந்தவர்கள் வாழ்க்கையில் உயர்வார்கள். புரியாதவர்கள் அதே இடத்தில் புலம்பிக் கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக்கொண்டு இருப்பார்கள். உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு காலம் மாறவில்லை என்று நீ பலமுறை கேள்வி கேட்டிருக்கிறாய். நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னிடம் புலம்பியிருக்கிறாய். ஏன் எல்லாம் எனக்கு மட்டும் நடக்கிறது? என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என்று பலமுறை கலங்கியிருக்கிறாய். இந்த கேள்விகள் உன் மனசுல இருந்தால் இன்று நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லப் போகிறேன். உன் வாழ்க்கை திடீரென மாறுவதற்கு முன் இந்த 2 விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அந்த 2 அறிகுறியை பலர் கவனிக்க மாட்டார்கள். அதனால்தான் அவர்கள் அதே வாழ்க்கையிலேயே சிக்கிவிடுகிறார்கள். ஆனால் நீ இந்த வீடியோவை முழுவதுமாக கேட்டால் உன் வாழ்க்கையை வேறொரு கண்களில் பார்க்க ஆரம்பிப்பாய். இன்று நான் சொல்வது ஒரு கதையல்ல, உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் உண்மை. அதனால் இந்த வீடியோவை முடியும் வரை ஒரு வார்த்தை தவறாமல் கேள். ஏனெனில் இந்த 2 அறிகுறி உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறதா என்று நீ உணர்ந்தால் நீ பயப்பட மாட்டாய், நீ அழமாட்டாய், நீ காத்திருப்பாய். ஏனெனில் அதற்கு பிறகுதான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது. இன்று அந்த 2 ரகசியத்தை நான் உனக்கு சொல்லப் போகிறேன். கவனமாக கேள். முதல் அறிகுறி, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் திடீரென அதிகமாகும். ஒரு விஷயம் கவனித்தாயா? உன் வாழ்க்கை நல்லா போக ஆரம்பிச்சா அந்த நேரத்தில் பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். வீட்டில் பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, மனதில் கவலை. சில நேரங்களில் நீ என்னிடம் கேட்பாய், ஏன் என் வாழ்க்கையில் தான் இவ்வளவு கஷ்டமா? ஆனால் உண்மையாக சொல்கிறேன் கேள். வெற்றி வரப்போகும் மனிதனுக்குத்தான் சோதனை வரும். ஒரு விதை மரமாக வளர மண்ணுக்குள் புதைய வேண்டியது போல ஒரு மனிதன் உயர பல சோதனைகளை கடக்கத்தான் வேண்டும். நீ இப்போது சந்திக்கும் பிரச்சனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்குகிறது. பலர் இந்த நேரத்தில்தான் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். என்ன இந்த வாழ்க்கை என்று புலம்பி தன் மீது இருக்கும் நம்பிக்கையும் அவர்கள் செய்த பிரார்த்தனை மீது இருக்கும் நம்பிக்கையும் விட்டுவிடுவார்கள். இந்த சோதனைக்கு பிறகுதான் உன் வாழ்க்கை மாறும். நான் உதாரணத்திற்கு ஒரு உண்மையான கதை சொல்கிறேன் கேள். ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுக்க கஷ்டம். பணம் இல்லை, வேலை இல்லை, மக்கள் அவனை கேலி செய்தார்கள். ஒரு நாள் அவன் கோவிலுக்கு போய் கேட்டான், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு கஷ்டம்? அப்போது ஒரு குரல் சொன்னது, நான் உன்னை பெரிய மனிதராக்கப் போகிறேன், அதனால்தான் உன்னை தயாராக்குகிறேன். அந்த மனிதன் அதற்கு பிறகு கஷ்டத்தை பார்த்து பயப்படவில்லை. சில வருடங்களில் அவன் கிராமத்தில் மிகவும் மதிப்புள்ள மனிதனாக மாறினான். அதுபோலதான் உன் வாழ்க்கையும். இன்று அழுகிறாய், நாளை மக்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேள். யாரையும் நம்பாதே. அவர்கள் நம் துணையாக இருப்பார்கள், இவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள். நான் அவருக்கு உதவி செய்தேன், அதனால் என் கஷ்டத்தில் அவரும் உதவி செய்வார் என்று யாரையும் நீ நம்பி இருக்காதே. உன் காலில் சுயமாக சுய யோசனையுடன் சிந்தித்து செயல்படு. பிறரை நம்பி ஏமாறாதே. பிறர் மீது வைக்கும் நம்பிக்கையை உன் மீதும் வாராகி மீதும் முழு மனதோடு வை. நிச்சயம் கடவுள் உனக்கு துணையாகவும் காவலாகவும் நிற்கும். 2வது அறிகுறி, உன்னை விட்டு சில மனிதர்கள் விலகி போவார்கள். ஒரு விஷயம் உனக்கு நடந்திருக்கும்.
சில நண்பர்களாக இருந்தாலும் சரி, சில உறவினர்களாக இருந்தாலும் சரி, திடீரென உன்னை விட்டு விலகியிருப்பார்கள். நீ நினைப்பாய், நான் என்ன தவறு செய்தேன்? அவர்களுக்கு கஷ்ட காலத்தில் நான் துணையாகத்தானே இருந்தேன். ஆனால் ஏன் அவர்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னிடம் இருந்து விலகி செல்கிறார்கள் என்று நீ புலம்பி தவிப்பாய், கவலைப்படுவாய். நீ கவலை கொள்ளாதே. ஆனால் உண்மையாக சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கை உயரப் போகும்போது தவறான மனிதர்கள், நம்பிக்கை துரோகம் செய்த மனிதர்கள், நீ செய்த உதவியை மறந்த மனிதர்கள் உன்னிடமிருந்து விலக ஆரம்பிப்பார்கள். அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். அவர்கள் உன் எதிர்காலத்திற்கு பொருந்த மாட்டார்கள். அதனால்தான் விதி அவர்களை விலக்குகிறது. நீ கவலைப்படாதே. சிலர் விலகுவது உன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். உதாரணமாக ஒரு உண்மை கதை சொல்கிறேன் கேள். ஒரு வீட்டில் கவிதா என்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் உழைத்து முன்னேறினாள். அவள் கூட பிறந்தவர்களுக்கு அவளால் முடிந்த உதவியை செய்து வந்தாள். திடீரென அவளுக்கு வேலை போயிருச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அவள் கூட பிறந்தவங்க அவள் செய்த உதவியை அனைத்தையும் மறந்துவிட்டு அவர்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் கவிதாவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவள் தனிமையாக இருந்தாள். ஆனால் அந்த தனிமைதான் அவளுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்தது. அவள் நம்பிக்கையுடன் வாராகியை வழிபட்டு அவள் உழைத்தாள். சில வருடங்களில் அவளை விட்டு சென்றவர்கள்தான் அவர்களை சந்திக்க வரிசையில் நின்றார்கள். அவள் கூட பிறந்தவர்கள் உதவியை அனுபவித்ததை பற்றும் நினைக்கவில்லை. கவிதா கவலையில் இருந்தபோது சப்போர்ட்டாகவும் இல்லை. ஆனால் அந்த எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் எதுவுமே நடக்காத போல் கவிதாவிடம் உறவு கொண்டாட வந்தார்கள். ஆனால் கவிதாவுக்கு குழப்பம், நாம் இவர்களை சேர்ப்பதா இல்லை விலக்கி வைப்பதா என்று. கவிதா அந்த இடத்தில் அவர்களை காயப்படுத்த வேண்டாம் என்று அவர்களிடமிருந்து விலகிச் சென்றாள். நினைவில் வைத்துக்கொள், நீ இன்று தனியாக இருக்கிறாய் என்றால் அது தோல்வியல்ல, அது உன் வாழ்க்கை உயரப்போகும் முன்னேற்றம். எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள், உன் வாழ்க்கை மாறும் முன் இந்த 2 விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பிரச்சனைகள் அதிகமாகும். சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். இந்த 2 விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்றால் பயப்படாதே. அது முடிவல்ல, அது ஆரம்பம். நான் வாராகி. நீ நம்பிக்கையை விடாமல் இருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய மாற்றம் வரும். அன்று உன்னை கேலி செய்தவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன்னை விலகி சென்றவர்கள், உன்னை நன்றி மறந்தவர்கள் உன் முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீ அழுத நாட்கள் உன் வெற்றியின் கதையாக மாறும். இந்த வீடியோ உனக்கு வந்தது சும்மா இல்லை. கமெண்டில் ஓம் வாராகி அம்மா சரணம் என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனிதர்களை நம்பாமல் தெய்வத்திடம் உண்மையாக வேண்டி உண்மையாக பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு வாராகி அம்மன் அருள் என்றும் கிடைக்கும். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.